ஜூலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய பொருளாதாரம் 11th புக்ல இருக்கக்கூடிய லெசன் வந்து பார்க்க போறோம்ப்பா. ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு சிலபஸ் ஓரியன்டா கவர் ஆறது இந்த 7th லெசன்ல இருந்து தான் கவர் ஆகும். இந்திய பொருளாதாரம் அதுல இருந்து தான் கவர் ஆகும். நம்மளுக்கு இதுல எது எது அண்டர்லைன் பண்ணணும், ஏன்னா உள்ள நிறைய கதை இருக்கும். நம்மளுக்கு தேவையான அண்டர்லைன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சுந்தர் பிச்சை சொன்னது கொடுத்திருக்காங்க. இலக்கு முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை சொன்னதை ஹெட்டிங்கா கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜிடிபி. ஜிடிபின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை குறிக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு வருஷம்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்தியா அப்படின்னு இருக்குன்னா, இந்தியாவுக்குள்ள எதெல்லாம் உற்பத்தி செய்யறாங்களோ அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களோட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பை குறிக்கிறது. சரியாப்பா? இன்னைக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம். ஒரு மூடை சுண்ணாம்பு வாங்கி அதுல இருந்து ஒரு 1000 சாக் பீஸ் தயாரிக்கிறோம் அப்படின்னா, இந்த 1000 சாக் பீஸ் தயாரிச்சது நம்மளுக்கு ஜிடிபில சேரும். சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்போம். மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. சரியா? மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்றது 1972 பூட்டான் நாட்டோட 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்றவரால உருவாக்கப்பட்டுச்சு. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. சரியாப்பா? அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரியா? ரைட். அடுத்து இங்க பாருங்க, வளர்ச்சி முன்னேற்றத்தின் அடிப்படையில் உலக நாடுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாட்டை குறிக்கும் எது அப்படின்னா, வளர்ந்த நாடு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு வளங்களை முழுமையா பயன்படுத்தக்கூடிய நாடு. எக்ஸாம்பிள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இதெல்லாம் வளர்ந்த நாடுகளோட பட்டியல்ல இருக்கு. இப்ப வளங்கள்னா என்னப்பா? அதாவது நிலத்துக்கு அடியில கிடைக்கிறது மட்டும்தான் வளங்களா? இல்லை, மனித வளங்கள் அதுவுமே வளங்கள் தான். சரியா? இப்போ நம்ம நாட்டுல 100 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்ப 120 கோடி பேர் ஆக்சுவலா 2025 கணக்கெடுப்பின்படி. அப்போ நம்ம 120 கோடி பேர் இருக்காங்கன்னா, அதுல வந்து 70% மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்களை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம், அது வந்து மிகப்பெரிய வளம் தான். மனித வளமும் மிகப்பெரிய வளம் தான். அப்படிப்பட்ட வளங்களை எந்த நாடுகள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்களோ அதை வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியாப்பா? என்பவை முழுமையாக முன்னேறிய நாடுகள் என குறிப்பிடப்படுகின்றன. அடுத்து, மாறாக தனது வளங்களான சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள், அதாவது குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகள். சரியா? அதை வந்து வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியாப்பா? அப்ப புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ரைட். ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா, இந்த நாடுகள் எல்லாத்தையும் முன்னேற்றம் அடையாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ரைட், ஓகேப்பா. இது வந்து முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னும் அழைக்கலாம். அடுத்தது பாருங்க, இந்திய பொருளாதாரம். உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 2011 கணக்கெடுப்பு. நம்மளுக்கு 11th புக் எல்லாமே வந்து முறைப்படி கணக்கெடுக்கப்பட்ட கடைசியான கணக்கெடுப்பு 2011 படிதான் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா? அப்ப நம்ம வந்து படிக்கும் போது அவங்க கொஸ்டின் கேட்கறதுமே அப்படிதான் கேட்பாங்க. போன குரூப் 4 முந்தின குரூப் 4மே வந்து 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம 2011 படிச்சிருவோம். இப்போ வந்து 4வது இடத்துல இருக்கு. சரியா? 2025ல. ஆனா 2011 கணக்கெடுப்பின்படி உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார நாடுகளோட வரிசையில இந்தியா 7வது இடத்துல இருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கு. 7வது இடம், 7% பொருளாதார வளர்ச்சி. சரியா? இதுல வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே இல்லப்பா. நம்ம நேர அண்டர்லைன் பண்றதுக்கு போயிடும். ரைட், ஓகே. இந்த பாருங்க, கனரக தொழில்கள் அனைத்தும் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு கலப்பு பொருளாதாரம். சரியாப்பா? கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் மற்றும்
கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் மற்றும் அரசு தொழில் ரெண்டுமே இருக்கிறதா என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். சரியாப்பா? ரெண்டுமே இருக்கிறதா கலப்பு பொருளாதாரம். சோ இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா இருக்கு. சரியா? அதுல வந்து கனரக தொழில்கள் பொதுத்துறை நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. சரியா? ரைட், ஓகேப்பா. இல்ல வேற வேளாண்மையின் முக்கிய பங்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்தே கிடைக்கிறது. அப்போ 100% ஜிடிபி இருக்குன்னா அதுல 17% ஜிடிபி வேளாண் துறையில இருந்து தான் நம்ம நாட்டுக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க. சரி, அடுத்தது வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே இல்லப்பா இந்த பேஜ்ல. சரியா? வாங்கும் திறன்ல இந்தியா வந்து 3வது இடத்துல இருப்பா. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? பர்ச்சேஸ் பவர் பேரிட்டில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஓகே, ரைட். வேற இந்த வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியுடன் 2016-17 சீனா குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1 பெற்றதன் வாயிலாக அதாவது வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா வளர்ந்து வருகிறது. அப்போ 2016-17 படி எவ்வளவு அப்படின்னா 7.1 சரியாப்பா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற பணிகள் துறை இது இல்ல. இணையதள சேவை. சரியாப்பா? இணையதள சேவையை பொறுத்தவரை சீனா இடத்துலயும் இந்தியா 2வது இடத்துலயும் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாப்பா. சரியா? இணையதள சேவை அதாவது அதிகமா பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் எண்ணிக்கையில சீனா இடத்துலயும் 2வது இந்தியா 3வது தான் அமெரிக்கா இருக்கு. ரைட், ஓகே. இதுல இந்த பாயிண்ட் வேணா நோட் பண்ணிக்கங்கப்பா. அதாவது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. இது ரொம்ப மெயினான பாயிண்ட். சரியாப்பா? என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தலா வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப வந்து வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கிறதுனால உள்நாட்டு நுகர்வு பொருட்கள் வாங்குறது வந்து ரொம்ப அதிக அளவா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிலையான மற்றும் பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதாரம். சரியாப்பா? நிலைத்த பேரளவு பொருளாதாரம் உள்ள நாடாக வளர்ந்துள்ளது. நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தில் சொர்க்கம் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது நிலைத்த உறுதி வாய்ந்த அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு நாடு வந்து டக்குன்னு வளர்ச்சி அடையும். அதுக்கான சீசன் குறிப்பிட்ட சீசன்ல வளர்ச்சி அடையும். இப்ப ப்ரொடக்ஷன் செக்டார் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இந்தியா அப்படி கிடையாது. ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாடா இருக்கு. அதுதான் நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட நாடு. சரியாப்பா? நம்ம இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உறுதியா நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதான்ப்பா நம்ம நாட்டோட மிகப்பெரிய சக்சஸ் மிகப்பெரிய டிராபேக் ரெண்டுமே வந்து மக்கள் தொகை தான். ஏன்னா இப்போ ஒரு பொருள் வந்து விற்க வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 120 கோடி மக்கள் இருக்காங்க. சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு சாக்லேட் அறிமுகப்படுத்துவோம். சரியா? எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சாக்லேட். அந்த சாக்லேட்டுக்கு வந்து ஒரு ரூபா கூட லாபம் வைப்போம். கண்டிப்பா இதுல வந்து ஒரு 30% பேராச்சும் வாங்குவாங்கப்பா. சரியா? உறுதியா 30% பேர், நான் சொல்றது கம்மி. அப்போ ஒரு 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 கம்பெனி வந்து ஏதோ ஒரு பொருள் சாதாரண மக்களுக்கான ஒரு சின்ன பொருளை அறிமுகம் செஞ்சா கூட அதுல ரூபாய் லாபம் வச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 30% பேர் வாங்கினாங்க அப்படின்னா 30 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு லாபம் வரும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகை அது. சரியாப்பா? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு தலா வருமானம் இப்ப கூடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30% பேருக்கு தலா வருமானம் அதிகமா இருக்கு. இதுவே ஒரு 50% பேருக்கு வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பொருள் எவ்வளவு அளவு விற்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதனாலதான் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை நாடாக வந்து உலக நாடுகள் பாக்குறாங்க. அது போக என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு மக்கள் வந்து வாங்கத்தான் செய்வாங்க ஒரு பொருளை அப்படின்ற கணக்குல அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அது வந்து 2 விஷயம் இருக்கு. உயர் மக்களை டார்கெட் பண்ணி கொடுக்கறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து
மிடில் கிளாஸ் மற்றும் அதாவது மிடில் கிளாஸ் அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களை டார்கெட் பண்றது ஒண்ணு. இப்படி எல்லாம் நிறைய இது இருக்கு. சரி, எக்கனாமிக்ஸ் படிச்சா நம்ம உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்தது பார்க்கலாம். 2014-15 உள்நாட்டு உற்பத்தி 8% இருக்கும் அப்படின்னு நிர்ணயிச்சது. ஆனா 7.6% தான் இருந்துச்சு. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது மக்கள் தொகை பகுப்பு. இந்தியா அதிக அளவு இளைஞர்களை கொண்டுள்ள நாடு. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு எதுவுமே இல்லப்பா. நேரா நம்ம எதுக்கு வந்துடணும் அப்படின்னா, அதாவது இந்தப்பா இதான் மெயின். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, அதிக மக்கள் தொகை அப்படின்ற டாபிக் கீழ கொடுத்திருக்காங்கல்ல, இந்த சரியா, ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் 1.7 என்ற விகிதத்தில் மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறது. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா, அதாவது ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விகிதத்துல மக்கள் தொகை அதிகரிக்குது. இது ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு தடவை 1000 பேருக்கு 1.7 வீதம் அதிகரிக்கிறது மட்டுமே ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஏற்றத்தாழ்வு வறுமை. 10% இந்தியர்களோட சொத்துக்கள் மதிப்பு மட்டும் அதிகரித்த வண்ணம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. அதான் மெயின். அதாவது 100% இருக்க மக்கள்ல 10% பேரோட சொத்து தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. மிச்ச 90% பேரு அதே நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்ற ஏற்றத்தாழ்வு இந்தியால நிலவுறதா சொல்றாங்க. சரியா, அடுத்தது உட்கட்டமைப்பு பலவீனம். அதாவது போக்குவரத்து இதெல்லாம் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துடும். சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட புவிப்பரப்பு இந்த இதுக்குள்ள கொடுத்துருக்காங்கல்லப்பா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் மேல எழுதியிருப்பேன். இது அப்படியே பாத்துக்கோங்க. அதாவது இந்தியாவோட புவிப்பரப்பு அப்படின்றது 2.4%. ஆனா வருவாய் அப்படின்றது 1.2%. மக்கள் தொகையில 17.5% இருக்காங்க. இதுதான் உலகளாவுல இந்தியாவின் நிலை. என்னன்னா, உலகளாவுல இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னா, புவிப்பரப்புல 2.4% தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகையில 17.5% இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா, 2.4% இருக்க புவிப்பரப்புல 17.5% மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா வருவாய் வந்து பாத்தீங்கன்னா இதே அளவு கிடையாது. இதுல பாதிதான் இருக்கு. 1.2% தான் இந்தியாவோட மொத்த வருவாய் இருக்கு. சரியாப்பா, அதே மாதிரி உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ல் ஒருத்தர் இந்தியரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது போக நம்ம நேற்று நியூஸ் பேப்பர் பார்த்தோம். இதுலயும் 6ல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள், உற்பத்தி தொழிற்சாலைகள்ல வேலை செய்யக்கூடிய தமிழர்களோட எண்ணிக்கை 6ல் 1 பேரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா. ப்ரொடக்ஷன் செக்டாரை பொறுத்தவரை. சரியா, உற்பத்தி தொழிற்சாலைகளை பொறுத்தவரை இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம்னா 6ல் ஒருத்தர் தமிழரா இருக்காரு அப்படின்ற அறிக்கை வந்து நேற்று முதலமைச்சர் வெளியிட்டு இருந்தாரு. அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் அது ஓரியன்டா 2011-20 21. சரியாப்பா, நிமிஷம். 2011-21 காலகட்டத்துல மக்கள் தொகை எதிர்மறையா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா, 2011-21 காலகட்டத்துல மக்கள் தொகை எதிர்மறையா குறைஞ்சிச்சு. 1921ல மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதுனால அது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. சரியாப்பா, அப்போ 1911 to 21 இது ரொம்ப மெயின். சரியா, 21 வரையும் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. 21ல இருந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இத பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 1951ல மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33ல இருந்து 1.25 குறைஞ்சிச்சு. அதனால இது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்போ 1921 பெரும் பிரிவினை ஆண்டு, 1951 சிறு பிளவு ஆண்டு, 1961 அதாவது 1.96%ல இருந்து டக்குன்னு 2% மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2001 இந்தியாவோட மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிச்சு. சரியாப்பா, அப்ப நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் 1921 பெரும் பிரிவினை ஆண்டு, 1951 சிறு பிளவு ஆண்டு, 1961 வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 2001 நம்மளுக்கு அதாவது 100 கோடி மக்கள் தொகையை தாண்டுனது. சரியா, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க,
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. சரி ரைட்டு. அதாவது இந்த பாருங்கப்பா, குழந்தைகள் பிறப்பு வீதம், இறப்பு வீதம். சரியா? அதாவது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கை இதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு பாத்தீங்களா, குறிக்கும். சரி ரைட்டு. அதாவது 1000 மக்களுக்கு 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கையை குறைக்கிறது மக்கள் தொகை குழந்தை பிறப்பு வீதம். இறப்பு வீதம் அப்படின்றது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது மக்கள் தொகை இறப்பு வீதம். சரியாப்பா? ரைட். அடுத்து இங்க பாருங்க, பிறப்பு வீதம் இறப்பு வீதம் 2011 கணக்கெடுப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறப்பு வீதம் அப்படின்றது 21.8%, இறப்பு வீதம் அப்படின்றது 7.11% இருக்கு. சரியாப்பா? 21.8% வந்து பிறப்பு வீதமும் 7.11% இறப்பு வீதமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட். இது 2011 கணக்கெடுப்பு. அதே இங்க 51 கொடுத்திருப்பாங்கப்பா, பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. 2011 மட்டும் நீங்க பாத்துக்கங்க. சரியா? ரைட். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். நம்ம இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ்க்கு இதே அளவு நடத்தினா போதுமா, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறோமா, இல்ல ரொம்ப ஸ்லோவா போறோமான்ற விஷயத்தை இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்கு ஒரே வாரத்துல இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஏன்னா எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ தான். சரியா? ரைட். ஓகேப்பா. கேரளா தான் குறைந்த பிறப்பு வீதத்தை கொண்டுள்ளது. சரியா? குறைந்த பிறப்பு வீதத்தை கொண்டுள்ளது கேரளா. உத்தரப்பிரதேசம் அதிக பிறப்பு வீதத்தை கொண்டுள்ளது. சரியாப்பா? ரைட். இப்ப பிறப்பு வீதம் எடுத்துக்கிட்டா 2 தான், கேரளா ஒண்ணு, உத்தரப்பிரதேசம் ஒண்ணு. கேரளா குறைந்த பிறப்பு வீதமும், உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு வீதமும் கொண்டுள்ளது. சரியா? அடுத்து பாருங்க, இறப்பு வீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேற்கு வங்காளம் குறைந்த இறப்பு வீதமும், ஒரிசா அதிக இறப்பு வீதமும் கொண்டுள்ளது. அப்ப இறப்பு வீதம்னா 2 இதுப்பா. என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளம் குறைந்த இறப்பு வீதம், ஒடிசா அதிக இறப்பு வீதம். சரியா? ரைட். அப்ப பிறப்பு இறப்பு இது 2 முடிச்சா அடுத்து பாருங்க, பீகார் அதாவது மக்கள் தொகை பெருக்கம். பீகார் மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு வீதத்தையும் கொண்டுள்ளது. இது இருக்கட்டும். நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பிமரு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. இதுதான்ப்பா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. பிமரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்னன்னா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பிமரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? அப்ப இந்தியாவுல அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் எது அப்படின்னா பிமரு மாநிலங்கள். சரியாப்பா? அதாவது பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். சரியாப்பா? சரி ரைட். ஓகே. இன்னைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நீங்க கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது ஓகே இப்படியே நடத்துறது போலாம், இல்ல ஸ்பீடா இருக்கு, இல்ல நிறைய ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நம்ம டக்குன்னு ஒரு 5 லெசன் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சிருவோம். உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நன்றி.